ப்ளவுஸில் எப்படி ஷோல்டர் பிசுறு தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் வந்து கீழே பாட்டமில் மட்டும் அடித்து திருப்பியிருக்கேன். சைடில் கிளாத் வந்து தையல் போடாமல் எடுத்துக்கோங்க. நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் கொடுத்து அடித்து மட்டும் தான் திருப்பியிருக்கேன். மேலே போடுவோம் இல்லையா படிமான தையல், அந்த தையல் போடாமல் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் சைடு எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்லையும் படிமான தையல் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டை எப்பயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்துட்டு 2 மெயின் கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. அதாவது நல்ல பக்கம் 2 ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பேக் பீஸில் லைனிங் கிளாத் இருக்கும் இல்லையா, அதை ஆப்போசிட்டில் திருப்பி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டோட நெக்கும் பேக்கோட நெக்கும் சமமாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி நெக்கை ஒன்று போல் வச்சுட்டு 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச் மேலே தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் லைனிங் கிளாத் மேலேயும் 1/2 இன்ச் தள்ளி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் மேலே அந்த லைனிங் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் கரெக்டாக அதே மாதிரி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. எண்டில் தையல் போடும்போது 2-3 பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளாத்தை வந்து ஆப்போசிட்டில் திருப்பி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த இன்விசிபிளான ஸ்டிச்சஸ் கிடச்சிரும். பிசுறு வெளியிலே தெரியாது. ஷோல்டர் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.